பிரைஸ் தி லார்ட். என் பேர் பிரதீபா. நாங்கள் பூந்தமல்லியிலேருந்து வரோம். என்னோடய நேட்டிவ் வந்து நாகர்கோயில். அங்கே ஒரு லேண்ட் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 to 9 இயர்ஸாக அதை நாங்கள் விற்கிறதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அது விற்காமலே நிறைய தடை இருந்துச்சு. அப்போது ஒரு வாட்டியும் அம்மா மந்த்லி இங்கே வந்துடுவாங்க. வந்து ஒரு வாட்டியும் அதுக்காக ஜோம் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அங்கிள் வந்து தடைகளை கடவுள் மாற்றுறாருன்னு வார்த்தை சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு வாட்டியும் ஆள் வந்து பார்ப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு ரீசன்னால் வேண்டாம், ஏதாவது தடை வந்துடும். ஒரு ஆள் வந்து பார்த்தாங்க அப்படின்னு. ஆனால் எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹோப்லாம் கிடையாது. சரி, நம்ம ப்ரே பண்ணியிருக்கோம், எப்பவும் போல் மூவ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தாரு. எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. மார்ச்சில் கண்டிப்பாக நம்ம முடிச்சிடலாம், ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு ஒரே சந்தோஷம். அதே மாதிரி செப்டம்பர் மந்த்லேயே அந்த இடத்த விற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார், அந்த தடையை நீக்கி. அதே மாதிரி எங்களுக்கு வீடு வாங்கணும்னு நாங்கள் எப்போவுமே நினச்சதே கிடையாது. எங்களுக்கு அது நடக்குமான ஒரு இது. ஆனால் இங்கே ப்ரேயருக்கு வந்ததுக்கப்புறம் அங்கிள் எப்போவுமே கடவுள் வந்து எல்லாருக்குமே வீடு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து எங்கள் அம்மா எப்போவுமே வீட்டுக்காக ப்ரே பண்ணணும்னு வீட்லேயும் சொல்லுவாங்க, இங்கேயும் ப்ரே பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி அந்த இடத்த வித்தோடனே ஒரு வீடு வாங்கிறதுக்கும் கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என் பேர் விவேகா. நான் பெரம்பூர்லேருந்து வரேன். நாங்கள் போன மாதம் ப்ரேயர் மீட்டிங் வந்திருந்தோம். அப்போது அங்கிள் இண்டிவிஜுவலாக ப்ளஸ் பண்ணாங்க. எனக்கு வாழ்க்கை பிரகாசிக்கணும்னு சொல்லி ப்ளஸ் பண்ணாங்க. அதன்படி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் பிஜி பண்ணுறதுக்கு அட்மிஷன் கிடச்சிது. அதுக்காக நன்றி. அதே போல் சித்தியும் வந்து ஒரு நிலையான சொந்த வீடு வேணும்னு சொல்லி ஜெபிச்சாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு புது வீடு அவங்களுக்கு வாய்க்க பண்ணியிருக்காங்க. அங்கிளுக்கு தேங்க்ஸ். கர்த்தரின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வைத்திருக்கிறார் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் என்றார். இன்றைக்கு உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும். உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். அவன் சந்தோஷத்தோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவனுடைய வீட்டிற்கு போனானா. லூக்கா 19:7 சொல்லுகிறது, அதை கண்ட யாவரும் இவர் பாவியாகிய மனுஷரிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்களாம். இயேசு கிறிஸ்து ஒரு நல்லது செய்து வைக்க ஒரு இடத்துக்கு போறாரு. ஆனால் பார்க்குறவங்க பார்வைக்கு இயேசு கிறிஸ்துவே தப்பாக தான் அன்னைக்கு தெரிஞ்சார். அதான் சொன்னேன், நீங்கள் பார்க்குறத வச்சு எந்த ஒரு காரியத்தையும் தவறாய் பேசாதீர்கள். இயேசு கிறிஸ்து அவனுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு கொடுக்கிறதுக்காக போறாரு. ஆனா பார்க்கிறவங்க என்ன சொல்றாங்க? இவர் பாவியாகிய மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று சொல்லுகிறார். பாவி இருக்கிற இடத்துல தான் இயேசுநாதருக்கு வேலையை. ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்க வந்தான் இந்த பூமியிலே வந்தேன். என்னுடைய மந்தையிலிருந்து இழந்து போன ஆடாகிய சகைவுக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அதை புரிஞ்சுக்குங்கன்னு சொல்றாரு. என் அன்பு சகோதரனே சகோதரியே, எப்பவுமே ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதுக்கு மட்டும்தான் நீங்க கட்டளம். ஆண்டவர் இந்த உலகத்திலே மதத்தை ஸ்தாபிக்க வந்தவர் அல்ல, மனமாறுதலை கொண்டு வந்தவர். மதம் மாற்ற வந்தவர் அல்ல. மதம் நமக்கு முக்கியம் அல்ல. மதம் மாறியும் மதம் பிடிச்சு அலைகிறவங்க எவ்வளோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்கள பிடிக்க முடியுதா? சர்ச்சுக்கே வர்றதில்லை. ஆனால் கல்யாணத்துக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணுமா, கல்லறை வேணுமா, அன்னைக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. அன்னைக்கு எத்தனை வருஷம் பெண்டிங் இருக்குதோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. எந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்களே நம்ம குறைவாக பேசக்கூடாது. அவர்களை ஆண்டவர்களிடத்தில் கொண்டு வர்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். இன்றைக்கு அவர்களை குறித்த ஒரு பாரத்தை தான் கர்த்தர் உங்கள் மேலே போடுகிறார். வியாதியஸ்தனுக்கு தான் டாக்டர் தேவை, நல்லா இருக்கிறவங்களுக்கு அல்ல டாக்டர் தேவை. ஆண்டவர் சொல்ற, மருத்துவர்கள் யாருக்கு தேவை? வியாதியஸ்தர்களுக்காக.
என்னுடைய மந்தையிலே இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களோடு கூட இருந்து அவர்களை கொண்டு வருவதற்கு, அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்து கொண்டு வருவதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் பயப்படுறீங்க. ஆண்டவர் சொல்ல, நீ ஏன் பயப்படுறோம்? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர்களுக்குள் இருக்கிறவர்களும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். எனவே இன்னிலிருந்து அப்படிப்பட்ட உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், தெரிஞ்சவங்க யார் யார் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலையோ அவர்களை ஆண்டவருக்கு நேராக கொண்டு வருவதற்கு நீங்கள் இந்த நாட்களுக்கு பிறகு முயற்சி எடுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படி நான் சொன்ன அந்த மகளுடைய குடும்பத்தில் அன்னைக்கு ரட்சிப்புக்கு வந்து இன்னைக்கு அந்த 2 குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதோ அதே போல் இன்றைக்கு உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு. ரட்சிப்புன்றது வந்து மதம் மாறுறதல்ல. நிறைய பேர் மதம் மாறிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன், அப்படி அல்ல. மனம் மாறுகிற அனுபவம். அதுக்கு அழகாக இந்த இடத்துல லூக்கா 19ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார், இவர் ஒரு பாவியாகிய மனுஷனிடத்திலே தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். 4 மடங்கு திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து வீட்டுக்குள்ள போயாச்சு, சகை வீட்டுக்குள்ள போயாச்சு. ரொம்ப சந்தோஷமா கூட்டு போனான். அங்க போன உடனே இயேசுநாதர் அவனை பார்த்து, டேய் சகைவே, நீ ரொம்ப பாவிடா, நீ அதவனை ஏமாத்தன இவனை ஏமாத்தனேன்னு ஒன்றும் சொல்லலை. ஆண்டவர் அமைதியாக வீட்டுக்குள்ளே போனார், அவ்வளவுதான். அவனுடைய மனசாட்சி அவனோடு கூட பேச ஆரம்பித்தது. இன்னைக்கு இயேசுநாதர் உங்க கூட வந்தாருன்னா உங்க மனசாட்சி மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படும். உங்கள் வீட்டில் உங்க புருஷனுடைய மனசாட்சி, பிள்ளைகளுடைய மனசாட்சி அத்தனையும் இன்றைக்கு ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். ஆண்டவர் போனார், அவ்வளவுதான். அவன் யோசித்து பார்க்குறான், பரிசுத்தமே உருவான தெய்வம் இயேசு கிறிஸ்து அடுத்தவங்க எல்லாம் பாவியுடைய வீட்டில் தங்க போறாருன்னு சொல்லி பேசியும் அதையும் மீறி என்ன நேசித்து வந்திருக்கிறார. அப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் என்னிடத்தில் மாற்றங்கள் வேண்டும் என்று அவன் அறிந்து யோசித்து பார்க்குறான், நம்மகிட்ட என்னென்ன வீக்னஸ் இருக்குது. அப்போ அவனுக்கு முன்னால் 2 வீக்னஸ் அவனுக்கு உள்ளது அவனுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. ஒன்று என்னென்னா, அவன் அதுவரைக்கும் எந்த ஏழைகளுக்கும் கொடுத்து பழக்கம் இல்லை, ஏழைகளுக்கு எந்த உதவியும் செய்து பழக்கமே இல்லை. ஆனால் ஏழைகளை நேசிக்கிற இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், விடுதலையை கொடுக்கிறவர், நல்ல வார்த்தைகளை கொடுக்கிறவர். அவர் கொடுக்கிறவர் என் வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நான் பிசினித்தனம் பண்ணக்கூடாது, என்னுடைய மனசில் மாற்றங்கள் வேண்டும்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்கிறான். ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஒரு பெரிய பணக்காரன் சொல்கிறான், ஒரு பெரிய அதிகாரி, நிறைய வீடுகளையும் நிறைய செல்வங்களையும் செல்வாக்குகளையும் வைத்திருக்கிறவன் சொல்லுகிறான், 10ல் 1 பங்கு நான் ஏழைகளுக்கு கொடுக்குற ஆண்டவரே என்னை டிக்ளேர் பண்ணலை. ஏன்னா அதுவரைக்கும் அவன் கொடுக்கவே இல்லை யாருக்கும். எனவே சொல்லுகிறான், என் ஆஸ்திகளிலே பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. கொடுக்கிறவர் வீட்டுக்கு வந்த உடனே கொடுக்கிற மனசு அவனுக்கு வந்தது. 2வது அவன் சொல்லுகிறான், 2வது வீக்னஸ் என்னன்னா, அவன் நிறைய பேரை அநியாயமாக வஞ்சித்து நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கிறான். அநேகரை வஞ்சித்து நிறைய பணத்தை ஏமாற்றி நிறைய பணத்தை சம்பாதிச்சவன். அவன் சொல்கிறான், இப்போ என் வீட்டில் வந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அநியாயம்னா என்னன்னே தெரியாது, யாரையும் வஞ்சிக்க தெரியாது, அவர் நல்லதே செய்கிற தெய்வம், அவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு, என்ன மதித்து வந்திருக்கிறாரு, இதுக்கு மேலே நான் அநியாயம் செய்கிறதுக்கு ஒரு முடிவை கொண்டு வரணும்னு சொல்லி அவன் சொல்கிறான் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, நான் யாரிடத்தில் அநியாயமாக வாங்கினனோ அது எல்லாத்தையும் 4 மடங்காக திருப்பி கொடுக்குறேன். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அநியாயம் ஒன்றும் நடப்பிக்கவில்லையே என்று நல்ல கள்ளன் சொன்னான். ஆனால் அந்த கெட்ட கள்ளன் இவன் அநியாயம் பண்ண மாதிரி ஆண்டவரை குறித்து தரக்குறைவாக பேசினான். ஆனால் இந்த இடத்துல இந்த சகைவியாக பாவி சொல்லுகிற, ஆண்டவரே, நான் யாரெல்லாம் வஞ்சிச்சு அநியாயமாக சம்பாதிச்சனோ எல்லாத்தையும் 4 மடங்கு திருப்பி கொடுக்குறேன். என் அன்பு சகோதரனை சகோதரி, அதுக்கப்புறம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
வாய் திறந்து சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்புக்கு வந்தது. ஹல்லேலூயா. இவனும் ஆபிரகாமுடைய பிள்ளையாய் மாறி இருக்கிறார். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்த நான், இவன் இழந்து போன என்னுடைய அனுபவத்தை, அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை நான் இவனுக்கு மீட்டு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இன்றைக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? என்னென்ன பிரச்சனைகளில், கோர்ட்டு கேஸில், கடனில் சிக்கியிருக்கிறீங்களோ உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு ஆண்டவர் விடுவிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு அடிமைப்படுத்துகிற ஸ்திரீயிடத்தில் சிக்கியிருந்தாலும் சரி, தகாத உறவுகளிலே சிக்கியிருந்தாலும் சரி, விடுவிக்கிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களை விடுவித்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். யாத்திராகமம் 14, 13, 14 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? அப்பொழுது மோசே ஜனங்களை ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்னைக்கும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. எகிப்து என்றால் கடன், எகிப்து என்றால் அவமானம், எகிப்து என்றால் சிறையிருப்பு, எகிப்து என்றால் கொள்ளை நோய்கள். இந்த எகிப்தின் அனுபவம் அப்படின்னாலே நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டிய ஏதோ ஒரு அனுபவத்தில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தின் சிறையிருப்புகளை இனி நீங்கள் தேடியும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற விடுதலையை பாருங்கள் என்று ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார். மோசேயுடைய நாட்களிலே 430 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் சிக்கி அடிமையாய் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த தேசத்தை ஜனங்களுக்கு அடிமையாய் வேலை செய்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவங்களுடைய கண்ணீரின் முறையிடுதலை கேட்டு ஆண்டவர் இறங்கி மோசேயிடத்தில் வந்து மோசேயை பார்த்து சொல்கிறாரு, மோசே, என் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க உன்னை என் ஜனங்களிடத்திலே அனுப்ப போகிறேன். என் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கும்படி நான் உன்னை எகிப்தின் ராஜாவிடத்திலே அனுப்புகிறேன், போ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே வந்து நிறைய போராடி நிறைய அற்புத அடையாளங்களை செய்து அந்த ராஜாவையும் அந்த எகிப்தின் ஜனங்களையும் கலங்கடித்து கடைசியாக ஒரு வழியாக இவங்களை ரிலீஸ் பண்ண இந்த எகிப்தின் ராஜா பார்வோன் ஒத்துக்கொண்டான். அதன் பிறகு அங்கிருந்து அவர்களை அழைத்து கொண்டு வெளியே வந்து கானான் தேசத்துக்கு நேராக வரும்பொழுது முன்னால் ஒரு செங்கடல் இருக்கிறது. ஆனால் இவங்களை முன்னால் அனுப்பிட்டு மறுபடியும் அந்த ராஜாவும் யுத்த வீரர்களும் இராணுவமும் அங்குள்ள எல்லா ஜனங்களும் இவங்களை விட்டால் இது மாதிரி அடிமை தொழில் செய்ய நமக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க, அதனால் மறுபடியும் இவங்களை போய் பிடிச்சிட்டு வந்து பழையது போல் நம்ம அடிமைகளாக வேலை வாங்குவோன்னு சொல்லி அவங்கள சிறைபிடிப்பதற்காக பின்னால் வராங்க. வரும்பொழுது முன்னால் சிவந்த சமுத்திரம் இருக்கிறது. அப்பொழுது மோசே கோலை நீட்டுகிறான், சிவந்த சமுத்திரம் 2ஆய் பிளந்து வழிவிட்டது. அந்த நேரத்தில் தான் நடுக்கடலில் போய்கொண்டு இருக்கும் பொழுது பின்னால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி இந்த எகிப்தின் இராணுவம் பின்னால் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் பரலோகத்தை நோக்கி முறையிட்டு பயந்தார்கள். ஏன்னா விடுதலையாகி வந்துட்டேன்னு கொஞ்சம் இப்போ தான் மூச்சு விட்டோம், அதுக்குள்ளால திருப்பிய நம்மளை அடிமைப்படுத்துவதற்காக இந்த எகிப்தின் சேனை ராஜாவோடு வந்திருக்கிறது என்று சொல்லி பயந்தார்கள். வேதம் சொல்லுகிறது அவர்கள் பயந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பரலோகத்தை நோக்கி கூக்குரல் போட்டார்கள். அப்பொழுதுதான் மோசே சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்றதை நேரடியாக பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். இன்றைக்கு அநேக கடன் என்கிற சிறையிருப்பிலும், அவமானத்தின் சிறையிருப்பிலும், வியாதியின் சிறையிருப்பிலும், அநேக கோர்ட்டு கேஸு சிறையிருப்பிலும் இருக்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற விடுதலையை பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும்படிக்கு இன்றைக்கு உங்களுக்காக உங்களோடு கூட புறப்பட்டு வரப்போகிறார். எந்தெந்த காரியத்தில் நீங்கள் சிறையிருப்பில் இருக்கிறீர்களோ அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை திரும்பி கொண்டு வரும்படிக்கு ஆண்டவரே இன்றைக்கு உங்களோடு வரப்போகிறார். அவ்வளோதான். மோசே சொன்ன, ஆண்டவர் உங்களை விடுவிக்கிறத சும்மா உட்காந்து பாருங்க, நீங்கள் வேடிக்கை பாருங்கன்னு தான் சொன்னார். அதே போல
ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணும்படிக்கு அந்த இடத்துல இறங்கி வரும் பொழுது என்ன நடக்குது? எகிப்தின் சேனைகள் அந்த இராணுவத்தில் உள்ள அந்த குதிரைகளையும் வண்டிகளையும் அவங்க ஓட்டும் பொழுது அது வரைக்கும் நல்லா ஓடின குதிரைகளும் அந்த குதிரை வண்டிகளும் ஓடவே மாட்டேங்குது. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நல்லா தானே ஓடிச்சு, இப்போ ஏன் முன்னால் போக மாட்டேங்குது இந்த குதிரைகள்? ஒரே ஆச்சரியம். ஏன்னா ஆண்டவர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா! எகிப்தின் சேனையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூட்டமும் ஒன்றோடு ஒன்று இணையாதபடிக்கு அவர்கள் இருவருக்கும் இடையிலே வந்து ஆண்டவர் நின்றார். நின்று எகிப்தின் சேனையை பார்த்து அந்த சேனையை கலங்கடித்தார். அவ்வளோதான். ஆண்டவர் வந்து இவங்களில் ஒருத்தரை கூட தொட விடலை. அப்படியே இவர்களுக்கு முன்னால் போன அந்த தேவ தூதனானவர் அப்படியே பின்னால் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்னால் நின்றுட்டு அவர்களை துரத்திட்டு வந்த எகிப்தின் இராணுவம் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு நின்றுட்டு எகிப்தின் சேனையை அப்படி ஒரு பார்வை தான் பார்த்தார். வேதம் சொல்கிறது அவ்வளோதான், ஒரு பார்வை தான் பார்த்தாரு. அடுத்த நிமிஷத்தில் எகிப்தின் சேனை கலங்கடிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா! அதுக்கப்புறம் அது வரைக்கும் நல்ல ஸ்பீடாக வந்த அந்த குதிரைகளும் ரதங்களும் அதுக்கு பிறகு முன்னால் போக முடியலை. இவங்க நல்லா வச்சுருந்த அந்த ரதங்களில் உள்ள உருளைகள் அப்படின்னா வீலெல்லாம் தானாக கலண்டு ஓடுது. இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணி அடித்து நொறுக்கி அந்த வீலெல்லாம் கலண்டு போகலை. இல்லைன்னா அந்த வீலுக்கு இடையில் வச்சிருக்கிற அந்த ஆக்சில் கம்பியை உருவி விட்டு அது போகலை. யாரும் அங்கே வரல. இவங்களும் ஒன்னோடு சேராதபடிக்கு ஆண்டவர் நடுவில் நின்றுட்டார். அவ்வளோதான். அவர் பார்வை பார்த்தார். பார்த்த பார்வையில் எகிப்தின் சேனை கலங்கடிக்கப்பட்டதாம். அடுத்த நிமிஷம் உருளைகள் எல்லாம் தனித்தனியாக கலண்டு ஓடிச்சான். அடுத்த நிமிஷத்தில் பார்த்தா குதிரைகள் முன்னால் போகாத உடனே எகிப்தின் ராஜாவுக்கும் அந்த இராணுவ தளபதிகளுக்கும் ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. உண்மையிலே இவர்கள் கர்த்தர் இவர்களுக்கு துணையாக நின்று யுத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னார்கள். அல்லேலூயா! இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதரவாகவும் எகிப்து ஜனங்களுக்கு விரோதமாகவும் அவரே நின்று யுத்தம் பண்ணுகிறார். இவர்களை விட்டு ஓடி போவோம். இவ்வளவு நாள் உங்களை பின்தொடர்ந்து வந்து உன்னை கொன்னே தீருவான், அழிச்சே தீருவான், பேரை கெடுத்தே தீருவேன், உன் தொழிலை அழிச்சே தீருவேன்னு யார் யார் கங்கணம் கட்டி உங்களுக்கு முன்னால் சவாலாக நின்னாங்களோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் அவர்களுக்கும் நடுவாக நின்று அவர்களை ஒரு பார்வை பார்க்கிறார். அவ்வளவுதான். அடுத்த நிமிஷத்தில் அவர்கள் கலங்கி போவார்கள். என்னை அவங்களே சொல்ல போகிறாங்க, ஐயோ இவன் பொல்லாப்புக்கு நான் வரமாட்டேன். ஒருவேளை கூலி பேசி 4 பேர் சேர்த்து செட்டப் பண்ணி கூட அனுப்பியிருக்கலாம். அவனே உங்கள் கிட்ட வந்த உடனே சொல்லுவான், ஐயோ இந்த பொல்லாப்புக்கு நான் ஆளாக மாட்டேன், இவங்களை விட்டு ஓடி போகிறேன்னு சொல்லி உங்களை விட்டு ஓடி போக உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே மத்தியஸ்தராக ஆண்டவர் நின்று உன்னை அவர்கள் தொடாதபடிக்கு உனக்கு பாதுகாக்கப்படும்படிக்கு உனக்கு பின்னால் ஆண்டவர் வந்து நிற்கிறார். அந்த வேத பகுதியை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். முன்னாலே போன தேவதூதனானவர் அப்படியே பின்னால் வந்து இந்த சேனைக்கும் அவர்களுக்கும் இடையில நின்னாராம். முன்னால் போன அந்த அக்கினி ஸ்தம்பம் பின்னால் போனது அப்படியே முன்னால் வந்து அந்த அக்கினி ஸ்தம்பம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் இராணுவத்துக்கு இடையில நின்று இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற சைடுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அதே அந்த அக்கினி ஸ்தம்பம் இந்த எகிப்தின் சேனை இருக்கிற சைடுக்கு அந்தகாரத்தை கொண்டு வந்ததாம். அல்லேலூயா! இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்குது. அதே மேக ஸ்தம்பம் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்தகார இருள். அப்போ பார்த்தா இது ஆண்டவருடைய செய்கையா இல்லையான்னு அவங்க தெரிந்து கொள்வார்களா? இல்லையா? இன்னைக்கு உங்களுக்காக மேகஸ்தம்பமாக உங்களுக்கு முன்னால் போன ஆண்டவர் உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார். அல்லேலூயா! உன்னை அழிக்க நினைத்தவர்களை இனி தேடியும் காணாதிருப்பாய். உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை கெடுக்க, உன்னுடைய பேரை அழிக்க, உனக்கு தீங்கு பண்ண நினைத்தவனை ஆண்டவர் உன்னிடத்தில் சம்பந்தம் பண்ண விடுவதில்லை, உன்னோடு கலவ விடுவதில்லை. அப்படியே பிடிச்சு நிறுத்திட்டான். அவ்வளோ ஒரு இஞ்சி நகராது. அப்படியே நின்னாங்க. அடுத்து திருப்பி ஓட்டம் பிடிச்சாங்க. இவங்களை துரத்திட்டு வந்து பிடிச்சிட்டு போனேன்னு வந்தவங்க திருப்பி ஓட்டம் பிடிச்சி போனாங்க. பாருங்க, இந்த இஸ்ரவேலரின் தேவன் அவர்களுக்கு துணையாகவும் எகிப்தியருக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணுகிறார், இவர்களை விட்டு ஓடி போவேன்னு ஓடுனாங்க. திருப்பி ஓடினாலும் கரை போகிறதுக்குள்ளால இவங்க இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு சேஃபாக போயிட்டாங்க. ஆனால் இதே இஸ்ரவேல் ஜனங்கள் சேஃபாக போனதுக்கு பிறகு பிரிந்திருந்த கடலை ரெண்டாக அப்படியே இணைச்சி அதுக்குள்ளால எல்லாரும் சங்காரமாகிவிட்டார்கள். என் அன்பு சகோதரனை சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற விடுதலையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். சாப கட்டிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை,
பாவத்திலிருந்து விடுதலை, எல்லா கோர்ட்டு கேஸுகளிலிருந்து விடுதலை. இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் கோர்ட்டு கேஸில் சிக்கியிருந்தாலும், ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேளுங்க. இந்த சிலுவை தியான கூட்ட நாட்களிலே ஆண்டவர் அன்றைக்கு இவர்கள் தெரியாமல் செய்துவிட்டார்கள், இவர்களை மன்னியும் பிதாவே என்று கூக்குரல் போட்டு, ஆண்டவர் நீ தெரியாமல் செய்த பாவத்தை இன்றைக்கு உனக்கு மன்னித்து அந்த கேஸிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர என் ஆண்டவர் உண்மை உள்ளவர். அதே போல இன்னைக்கு எந்த வியாதியில நீங்க சிக்கி இருந்தாலும், யாத்திராகமம் 15:26 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் செய்கிற விடுதலையை பாருங்கள் என்று மோசே சொன்னான். அவர்கள் கண்ணெதிரில் அவர்கள் கண்டார்கள். இந்த இடத்துல மோசே சொல்லுகிறான், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர். அப்படின்னா இன்றைக்கு உன் வியாதிகளில் இருந்து நீ விடுவிக்கப்படுகிற நாள். எத்தனை பேர் எவ்வளவு பெரிய கொள்ள நோயோடு வந்திருந்தாலும் அதை குணமாக்குவது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை நீங்கள் இருந்து பார்த்து வாங்கி கொண்டு போங்க. ஹல்லேலூயா. அற்புதம் நாளைக்கல்ல, நாளை மறுநாளும் அல்ல, இன்றைக்கு இப்பொழுதே உங்களுக்கு அற்புதத்தின் நாள். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் இன்னைக்கே செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள், கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்திலே எழுந்தருளுவீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியேல் தூதன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும். சாமி, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம்.
அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம். 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7291947999 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.